இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை பூமி தாங்கக்கூடாத 4 என்று சொல்லி ஆகூர் எழுதியிருக்கிற 4 காரியங்களை இந்த தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4ஐயும் அது தாங்க மாட்டாது என்று சொல்லிவிட்டு அரசாளுகிற அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனி நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே என்று சொல்லி இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பிரபுக்களை ஆண்டு கொள்ளுவது அடிமைக்கு எவ்வளவும் தகாது என்று சொல்லப்படுகிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரர் குதிரையின் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். இதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்கிறதற்கு இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள்தான் இன்றைக்கு தரையிலே நடக்கிறவர்களாக இருக்கிறவர்களாக, இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் குதிரையின் மேல் ஏறி போகிறவர்களாக மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக நாம் எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 127 நாடுகளுக்கு ராஜாவாயிருந்த அகாஸ்வேரு என்கிற ராஜா ஆகாகியனாகிய ஆமானை அவனுடைய அதிபதிகள் எல்லாருக்கும் மேலாக அவனை உயர்த்தி வைத்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்தஸ்தில் உயர்த்தப்பட்ட அவனுக்கு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவனுக்கு வணக்கம் செலுத்தி வந்தார்கள், அவனை நமஸ்கரித்து வந்தார்கள். ஆனால் யூத குலத்தை சேர்ந்த மொர்தேகாய் சிறைப்பட்டவனாக அந்த அரண்மனையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனையும் வணங்கி நமஸ்கரிக்க கூடாது என்கிற கட்டளையை பெற்றிருந்தபடியினால் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய முழங்கால்களை முடக்குகிற அந்த மனிதன் இந்த ஆமானுக்கு முன்பாக தன்னுடைய முழங்கால்களை மடக்காதபடி இருந்த பொழுது அவன் மேலாக கோபம் உண்டு. அவன் ஒருவனை பழி வாங்குகிறதை விட்டு அவன் என்ன குலம், அவன் என்ன ஜாதி, யாரை சேர்ந்தவன் சொல்லலாம் அவனை ஆராய்ச்சி பண்ணி அவன் ஒருவனின் நிமித்தம் உண்டான பகையின் மூலமாக அந்த 127 நாடுகளிலும் சிறைப்பட்டு இருக்கிற எல்லா அந்த யூத ஜனங்களையும் அழித்தெறியும்படியாக கிட்டத்தட்ட அந்த ராஜாவிற்கு ஒரு மிகப்பெரிய லஞ்சத்தை கொடுக்கிறான். 10,000 தாலாந்து கிலோ அந்த ஒரு வெள்ளியை லஞ்சமாக கொடுத்து, அதாவது 10,000 தாலந்து என்பது 35,000 கிலோவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய ஆண்டு வருமானமே 15,000 தாலந்து என்று சொல்லுகிறார்கள். 2 பங்கை லஞ்சமாக கொடுத்து ஒரு மனிதனின் பழியை தீர்ப்பதற்கு அவனுடைய ஜாதியையே அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நிலைமை. இப்படிப்பட்டவர்களை தான் வேதம் சொல்லுகிறது அரசாளுகிற அடிமைகள் என்று சொல்லுகிறது. தங்களுக்குள்ளாக ஒரு ஜாதி வெறி, தங்களுக்குள்ளாக ஒரு குலத்தினுடைய வெறி, தங்களுக்குள்ளாக ஒரு மதத்தினுடைய வெறி. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்களை வேதம் அரசாளுகிற அடிமை என்றே அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுடைய முடிவு, இவர்கள் ஒருவேளை தங்களுடைய பழிவாங்குகிற எண்ணங்களை தாங்கள் இயற்றுகிற சட்டங்களின் மூலமாக நிறைவேற்றி விடலாம் என்று துடிக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற அந்த சராசரங்களையும் ஆளுகிற ஆண்டவருக்கு முன்பாக அவைகள் தோற்று போவது உறுதி என்பதை இவருடைய சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். ராஜாவினிடத்தில் 127 நாடுகளிலும் வாழுகிற எல்லா ஜனங்களையும் அழிப்பதற்கு சட்டத்தை அவன் முத்திர மோதிரத்தை கொண்டு போட்டு பெற்றுக்கொண்டவன் வேக வேகமாக செல்லக்கூடிய அஞ்சல்காரர்கள் மூலமாக அந்த தேசம் முழுவதிலும் எல்லா செய்திகளையும் பரப்பிவிட்டவன். 11 மாதங்களுக்குள்ளாக இந்த ஜனங்கள் முழுவதையும் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்த அந்த நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது அவன் மொர்தேகாய்க்கென்று நியமித்த ஒரு தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டு கொன்றதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம்.
அதற்கு பின்பாக வந்த 2500 ஆண்டுகளுக்கு பின்பாக வந்த அந்த கிட்லருடைய காரியங்களும் அப்படியே நடந்ததை பார்க்கிறோம். கிபி 1930 1940களில் எழும்பிய அந்த அடால்ஃப் கிட்லர் என்கிறவன் பூமியின் மீதுள்ள எல்லா யூதர்களையும் துடைத்தெறிய வேண்டும் என்று சொல்லி அவன் அத்தனையாய் துள்ளி குதித்து கடைசியில் அவன் அகால மரணமடைந்தான் என்று சொல்லி வரலாறு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அடிமை அரசாளுகிற அடிமைகள் இவர்களை நினைத்து பார்க்கும் பொழுது பூமியால் தாங்க முடியாது, தாங்கக்கூடாது. அதனால் ஆண்டவர் நிறைய நேரங்களை இவர்களை ஆள விடாமல் அங்கே ஆளுகையிலிருந்து தள்ளி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, இங்கே இவர் ஆகூர் குறிப்பிடுகிறவர் போஜனத்தால் திருப்தியான மூடன் என்று சொல்லி. இதற்கு லூக்கா 12ஆம் அதிகாரம் 16-20 வரையிலும் இயேசு சொன்ன உவமையே மிகவும் அழகான பொருத்தமாக இருக்கும். அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், என் நிலம் நன்றாக விளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதும், சோறு கண்ட இடம் சொர்க்கம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வச்சாச்சு. அதனால் நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், நான் இளைப்பாரி, நான் புசித்து, நான் குடித்து, நான் பூரிப்பாக இருந்தால் போதும்னு சொல்லி தனக்குள்ளா எல்லாவற்றையும் பதுக்கி வாழுகிற இன்றைக்கும் அப்படி இருக்கிறவர்களை குறித்து இங்கே ஆகூர் சொல்லுகிறார். இவர்களால் பூமி தாங்க மாட்டாது என்று சொல்லுகிறார். பூமி சஞ்சலப்படுது. இப்படிப்பட்ட ஆட்களை நினச்சி பூமி சஞ்சலப்படுது, பூமி தாங்க மாட்டாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, பகைக்கப்படத்தக்கவள். அவள் புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டால் எப்படி இருக்கும்? ஒரு சண்டைக்காரி ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அழகா சாலமோனே சொல்கிறார். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 13 பின்பகுதியில் மனைவியினுடைய சண்டைகள் ஓயாத ஒரு ஒழுக்கு என்று சொல்லுகிறார். ஒரு ஒழுகுன வீட்டில் வாழ்கிறதும் ஒன்று தான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மனைவியோட வாழ்கிறதும் ஒன்று தான் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 27:15 சொல்கிறாரு, அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அடைமலை நாள் 24 மணி நேரமும் வீடு ஒழுகிட்டே இருக்கிறது போல் சண்டை போடுறவா 24 மணி நேரம் முழிச்சிருக்கிற நேரம்லாம் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம். பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பகைக்கப்படத்தக்கவளாக இருந்தாலும் அவளை கட்டி வச்சுட்டு ஒரு புருஷன் வாழ்க்கப்பட நினச்சான்னா அவன் குடும்பமும் தாங்காது, இந்த பூமியும் தாங்காது என்று சொல்லி ஆகூர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக ஆகாருடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னு சொன்னால், தன் ஆட்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண். இங்கே ஆபிராம் சாராய்க்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை பூமியினுடைய மணலை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப அவசரப்பட்டுட்டு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேருந்து 5-6 வரையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவள் ஆகார் என்கிற அடிமை பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, இவளோட சேரும், ஒருவேளை இவளால் என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி அந்த அம்மா சாராய் சொன்னவொடனே சாராய் வார்த்தைக்கு ஆபிரகாம் இந்த காரியத்தில் அப்படியே கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ மறுமனையாட்டியாக இவனுக்கு கொடுத்தாச்சு. ஒரு அடிமை பெண்ணாக இருக்கக்கூடியவள் இப்பொழுது நாச்சியாருக்கு பதிலாக இப்போ இல்லாளாக, அதாவது குடும்ப பெண்மணியாக மனைவியாக மாற்றப்பட்டு விட்டாள். இப்போ இவள் கற்பம் தரித்த உடனே அவளுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். உடனே இப்போ அந்த அம்மாவுக்கு, சாராய் அம்மாவுக்கு ரொம்ப கோபம். எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேலே சுமரும், அவளுக்கு தான் கற்பவனியானதை கண்டுட்டு என்ன அற்பமாக எண்ணுகிறார், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாக என்றாள். அப்போ ஆபிரகாம் பயந்துட்டார். ஆபிரகாம் நினைக்கிறாரு, இந்த அம்மா தானே சொல்லிச்சுது, இந்த இவளை மனைவியாக்கிக்குங்கன்னு சொல்லிச்சுது, இதுதானே சேர சொல்லிச்சுது, இப்போ அவள் கற்பம் தரிச்சிட்டு அவள் அற்பமாக என்ன உடனே இது கர்த்தர் உனக்கு எனக்கு நடுவா நின்று நியாயம் தீர்ப்பாருங்களாம் சொன்னோடனே பயந்துட்டார். அவர் சொல்லிட்டாரு, அவள் உன் கையில் இருக்கா, நீ உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படி செஞ்சுக்கோன்னொடனே அவள் கடுமையாய் நடத்தும் பொழுது ஆகார் அவளை விட்டு ஓடி போனதாக நாம் பார்க்குறோம். திரும்ப அங்கே தேவனுடைய தூதனானவர் அவளை எச்சரித்து, நீ போய் அவனுடைய எஜமாட்டிக்கு கொஞ்சம் அடங்கி இரு அப்படின்னு சொல்லி அனுப்பினவுடனே அவள் அடங்கி இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, இந்த காரியங்களை பூமி தாங்கக்கூடாததாக இருக்குது, சஞ்சலப்படுதுன்னு சொல்லி இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறார். இவைகள் எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆளுகிற அடிமைகளுக்காக, சாப்பாடு மட்டும் போதும்னு வாழ்கிற மூடர்களுக்காக, மூன்றாவதாக பகைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ நிமித்தமாக வாழ்க்கைப்பட்டு சின்ன பின்னப்படுகிற குடும்பங்களுக்காக, நாச்சியாருக்கு பதிலாக இன்றைக்கி இதெல்லாம் நிறைய நடக்குது. நிறைய காரியங்கள் நடந்து அநேக குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு சத்ருவினால் சிதைக்கப்படுகிறத பார்க்கிறோம். இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பூமி சஞ்சலப்படக்கூடிய, பூமி தாங்கக்கூடாத காரியங்கள் ஆண்டவரே அகற்றப்பட வேண்டும். உம்முடைய ஆளுகையை ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பயன்படுத்தி ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே கிரியை செய்வாராக. ஆமென். எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும்.